இல்லையோ வீட்ல கடைக்கு போறதுக்கு யாரை தேடிக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அந்த பங்கஜ விடே கெதின்னு கிடக்குற. அவ வீட்ல என்ன ஆனா நமக்கு என்ன? அவ மவ வீட்ல கிடக்காம கொளுத்து போய் ஏத்து வீட்டு பையில விரும்பி இருக்கா. அந்த பைய திடுதிப்புன்னு மாமா மவளை கட்டிக்கிட்டு வந்துட்டான். அதுல இவளுக்கு என்ன? பேசாம ஹாத்தா பாக்குற மாப்பிளைய கட்டிட்டு போக வேண்டியதானே. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கானு நீ போய் ஆறுதல் செலுத்தியாக்கும். ஆறுதல் உனக்கு வயசாகுதுல்ல, நீ ஒரு வயசுக்கு மேல எப்படி நடந்துக்கணும்னு தெரியறா? உனக்கு பக்குவம் ஏதாவது இருக்கா? ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும்போது நாம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தர் துக்கத்துல இருக்கும்போது அந்த கிளறி பார்க்க கூடாது. அவங்களுக்கு ஆடுதலா 4 வார்த்தை சொல்லணும். அப்படிதான் நானும் அங்க போயிட்டு வரேன். அந்த அக்காக்கு என்ன பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. எதையாவது பேசி பழசெல்லாம் மறந்துடுது. அதனால போயிட்டு வரேன். போதுமா? எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப அந்த அக்கா என்ன தப்பு பண்ணிட்டு நீ இப்படி குறையா சொல்லிட்டு தெரியறா? ஆமல அந்த கழுதை எடுப்படுத்த போய் அழைஞ்சதுக்கு அவளுக்கு அவார்டு கொடுக்கணும். அவார்டு. இவர் ஆறுதலுக்கு போய் இருக்காரான். ஆறுதலுக்கு இல்ல, வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்காம ஆட்டாளும் அவனும் நடையா நடனு தேனோ நடந்து போய் அவ வீட்டுல போய் குத்த வச்சுக்கிறீங்களே, அவளை அவங்களுக்கு சோறுக்கறி ஆக்கி போடுதா? இங்க பாரு, உங்க ஆத்தா படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனாலும் ஒரு உத்தியோகம் வரும். வீட்டுல தண்டமா உட்காந்துக்கிட்டு இதுல ஒன்ன வேற கூட்டிக்கிட்டு அங்க போறா. இவர் ஆறுதல் சொல்றா. ஆறுதல். இங்க பாரு, அவ காலை ஒடிச்சு போட்டு அடக்க உடக்கமா வீட்டுல கிடக்க சொல்லு. இல்லனா எவனாவது ஒரு பேரை பார்த்து கட்டி வைக்க சொல்லு. அதை விட்டு போட்டு துக்கத்துல இருந்தா எல்லாம் சரியாயி போயிருமா? உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. எப்ப என்ன வாயி உன்னையெல்லாம் எப்படி பிள்ளையா பெத்து உங்க அம்மா வளர்த்துச்சு? இப்படி எப்ப பார்த்தாலும் யாரையாவது குத்தி கிழிக்கிற மாதிரி பேசதான் சொல்லி கொடுத்துருக்கு. நல்ல மாதிரி வளர்த்துருந்தாதான் நீ இப்படி இருந்திருக்க மாட்டியே. என்ன பழக்கம் இது? இங்க பாரு, உனக்கு கடைக்கு போகணும்னு சொல்லு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அதை விட்டு போட்டு அடுத்த வீட்டுல உள்ளவங்கள காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் பேரன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆணைய மண்டே மாடு வந்துட்டேன். அட பாவி பே, என்ன எப்படி வளர்த்த அவச்சான்லாம் சொல்லிக்கிட்டாலேதான். அப்பக்காரன் வரட்டும். முதல்ல அவனை நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. அவனை நான் ஒழுக்கமா வளர்த்திருந்தா அவன் பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்திருப்பாம்ல. என்னையே எதிர்த்து பேசுது. இன்னைக்கு அவன் வரட்டும், அப்புறம் இருக்கு. ஏலே பரட்டப்பட்டாபி, இது என்ன? என்னத்தை கொண்டுட்டு வந்திருக்க? பங்கஜாட்சியோ, எங்க அம்மா எனக்கு மினி இட்லி ஊத்திச்சு. தனலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். அவளை எங்க? அவ இப்பதான் குளிச்சிட்டு இருக்கா. கொண்டா. ஆமா, நீ தூக்கிட்டு வந்துட்டியே, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுட்டு தான் கொண்டு வந்தேன் தெரியுமா. நீங்க சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எடுத்துட்டு வரட்டா? எங்க வீட்லயும் இட்லி தான். நீ மேலைக்கிட்டு அவளுக்காக கொண்டு வந்திருக்க. கொண்டா, உள்ள கொண்டு வச்சிட்டு வரேன். சரியாச்சி. பாவம் பங்கஜாச்சி முகத்துல கலையே இல்லாம இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இல வாங்கல அப்படின்னு அதை இதை செஞ்சு தரும். இப்போ மனசுக்குள்ள வருத்தத்துலதான் இருக்கு. அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இந்த பயப்புல எங்கேயாவது நம்ம கையில மாட்டாமலா போவான்? அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஏல பரட்டப்பட்டாபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா மல்லிகா, என்னத்துக்கு இங்க வந்திருக்க? எல்லாரும் எப்படி இருக்காவோ ஏதா இருக்காவோன்னு பார்க்க வந்தியா? நீதான் பெரிய வீட்டுக்காரியாச்சே. இந்த வீடெல்லாம் உனக்கு கண்ணு தெரியுமா? உன் மவனுக்கு கல்யாணம் வட பண்ணி வச்சுட்ட. பின்ன இப்ப என்ன தனலட்சுமி இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியாக்கும்? இல்ல, ஏமல இப்படி பேசுற? என் மகன் நிலைமைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, அந்த பிள்ளை மருந்த குடிச்சிட்டு கிடக்கும்போது என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியாம என் மவனுக்கு அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சு போட்டோம். அத நான் தப்புன்னு தான் சொல்றேன். அதுக்காக என்னை இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? படுதாம உங்களுக்கு தப்புன்னு. உனக்கு அப்படி தப்புன்னு படும். உன் சொந்த மருமவா உனக்கு மருமவள் ஆயிட்டா. இதுல சந்தோஷம் தானே? எங்க பங்கஜாட்சி தான் பாவம். அப்படியே எங்க தனலட்சுமிய பார்க்க முடியாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. ஏலே, அங்க யாருகிட்ட இவ்வளவு சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏமா நல்லமே, எந்த முகரைய வச்சுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த? மரியாதையா வெளியே போ. ஓ முகத்துல கூட நான் முழிக்க விரும்பல. அப்படி இருக்கா இப்படிக்கானு என்கிட்ட நீ விஞ்ஞானம் ஒன்னும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னக்கா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இப்படிதானா? என் நிலைமையும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன்க்கா இப்படி பண்ற? என் மேல அந்த அளவுக்கு உனக்கு என்ன வெறுப்பு?
நிலைமையில நீ இருந்திருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை தான் பண்ணியிருப்ப. தாயே போதுமா, உங்க எல்லாராலையும் என் மக பட்ட பாடும் நான் படுற பாடும் போதும். உனக்கு என்ன, ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் மகராசி, நீ அது சந்தோஷமா நிம்மதியா இரு. எங்களை இதோட விட்டுரு. நீ இந்த வீட்டுக்கு வரப்போக இருந்தா என் மக மனசுதான் சங்கடப்படும். ஓ மவனி அது சந்தோஷமா வாழ வை. இங்க பாரு, எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல உன் மேல, நீ கிளம்பலாம். எங்க ஆட்சி சொல்லிடல, கிளம்ப வேண்டியதானே. இப்ப என்ன வேலை உனக்கு இங்க? அக்கா, என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். அந்த நிலைமையில அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு மனசு ஒப்பல. அதான் நான் அவசர அவசரமா அந்த இடத்திலே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். என்ன புரிஞ்சுக்கோக்கா. நீயும் என்ன இப்படி பார்க்கறது எனக்கு சங்கடமா இருக்கு. நான் உன் பிள்ளைய வேண்டான்னு சொன்னேனா, அன்னைக்கு என் வீட்டு மருமவளா ஏத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். கொஞ்சம் அது யோசிச்சு பாருக்கா. எப்படியோ நடந்ததே நடந்து போச்சு. இனி எங்க வாழ்க்கையில நீங்க குறுக்க வர வேண்டாம். நீ இங்க வர போக இருந்தா என் மனசு மட்டும் இல்ல, என் மக மனசும் சங்கடப்படும். இனி நமக்குள்ள பேசிக்க எதுவும் இல்ல, நீ கிளம்புன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, எங்க அத்தை எந்த தப்பும் பண்ணல. என்னாலதான் உங்க 2 பேருக்குள்ள நட்பு உடைஞ்சி போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் அப்படி இருக்கிறதுனால தான் எங்க அத்தை அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டி. ஐயோ அம்மா, நடந்தது நடந்து போச்சு. எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லை. ஆனா நீங்க யாரும் இங்க வர வேண்டாம். உங்களை பார்க்க பார்க்க என் பொண்ணு மனசு சங்கடப்படுது, என் மனசும் சங்கடப்படுது. என் பொண்ணு எப்படி எல்லாம் மல்லிகா வீட்டுல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நீ கல்யாணம் முடிச்சிட்டு வந்து இங்க நிற்கும் போது உன்னை பார்க்கும்போது எனக்கு எந்த கோவமும் வரல. ஆனா என் மகன் நிலைமையை நினைச்சா அதையும் மீறி எனக்கு உன் மேல கோவம் வந்துருமோன்னு தோணுது. தயவு செஞ்சு இங்க யாரும் வராதீங்க. ஆண்டி, நான் வேணா இந்த வீட்டு பக்கம் வரல. ஆனா நான் தனலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. எங்க அத்தை கிட்ட நீங்க சகஜமா இருங்க ஆண்டி. பாவம் எங்க அத்தை உங்ககிட்ட பேச முடியாம சங்கடப்படுது. இங்க பாருமா, அந்த உறவே வேண்டான்னு சொல்றேன். நான் மல்லிகாவை என் தங்கச்சியா தான் நினைச்சு பழகினேன். எங்க வீட்டு எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும், என்ன பத்தியும் நல்லா தெரியும். ஆனா இப்ப அவ முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? மாறி மாறி எதுக்கு எங்க உசுர வாங்குறீங்க? மரியாதையா வெளியே போங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டு பக்கம் யாரும் வராதீங்க. இதோட உங்க உறவு முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. அதான் அந்த அக்கா சொல்லிட்டுல, அந்த அக்காவை மாத்த முடியாது. வா கிளம்புவோம். போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? இல்லைங்க, அத்தை தனலட்சுமி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அதான் நான் அவங்கள கூப்பிட போனேன். கொன்னுருவன் கொன்னு. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவியா? ஓ, நாங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அறிவில்ல? இல்லைங்க, அத்தை அங்க மன்னிப்பு கேட்க போயிருந்தாங்க. அதான் நானும் சொன்னா அத்தையோட நிலைமைய புரிஞ்சுக்குவாங்களேன்னு நினைச்சு போனேன். உன்னை கண்டாலே எரிச்சலாகுது. ஏன் என் உசுர வாங்கல? அவளை படாத பாடுபடுத்திட்டு திரும்பவும் அவ முகத்துல முழிக்க உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை கண்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. உன்னை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் உசுர வாங்குன்னு வந்திருக்க பாரு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை விருப்பப்பட்டு தானே கெட்டிக்கிட்டேன். ஏங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? பாருடி, என்ன உசுரோட எரிச்சு கொண்டு இருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா என் தனலட்சுமிய சாகடிச்சிட்டல. என் மனசு பூரா அவதான் இருக்கா. அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேக்கா. எல்லாம் உன்னாலதான். மொத்த தப்பையும் உன்னாலதான் நான் பண்ணிட்டேன். அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உன் கழுத்துல அநியாயமா என்ன தாலி கட்ட வச்சு என்ன கொண்டுட்டாங்க. எனக்கு ராவும் பகலும் அவளை தவிர என் மனசுல எதுவும் இல்லை. என்னால அவளை மறக்கவும் முடியல, உன் கூட வாழவும் முடியல. நடப்படமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏங்க அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்கறேன்ல. உன் மன்னிப்பை கொண்டு குப்பையில போடு. உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லை. இங்க பாரு, ஊரு உலகத்துக்கு தான் நீ என் பொண்டாட்டி. நீ வாழ்நாள் பூரா இந்த ரூம்லயே கிடந்து சாக வேண்டியதான். அதுதான் உன் தலையெடுத்து. இவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாரா? நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாரு. இன்னும் அவளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நான் இதையெல்லாம் எப்படி சரி பண்ண போறேனோ தெரியல.